தமிழ்நாட்டுல இருந்து இங்க துபாய்க்கு ஜாப் அப்ளை பண்ணலாம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராம்ல கேட்டிருக்காங்க. இங்க தமிழ்நாட்டுல இருந்தும் இந்தியாவில இருந்தும் ஜாப் அப்ளை பண்ணலாம். ஆனா பண்ணலாம், அக்செப்ட் பண்றதும் அக்செப்ட் பண்ணாம போறதும் கம்பெனியோட கையில தான் இருக்கு. ஒருவேளை அவங்க அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்க இன்டர்வியூக்கு இங்க தான் வந்து ஆகணும். இங்க துபாயில நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணாம எந்த ஒரு ஜாப்லயுமே நீங்க சேர முடியாது. வேற வழிகள் இருந்தாலும் லீகலான விஷயம் இது மட்டும்தான். இந்தியாவில இருந்து ஜாப் அப்ளை பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய நம்பரை வச்சு அப்ளை பண்ணுவீங்க. அப்படின்னா இங்க துபாயில நிறைய பேர் வேலை இல்லாம இருக்காங்க. பல்லாயிரம் பேர் இங்க வேலைக்காக தேடிட்டு இருக்காங்க. அவங்க டைரக்டா கம்பெனி விசிட் பண்ணி அப்ளை பண்ணும்போது நீங்க இந்தியாவில இருந்து பண்ணீங்க அப்படின்னா 100ல 2, 3, 4% தான் அக்செப்ட் ஆகும். ஆனா இங்க துபாயில ஒரு சில கம்பெனில வேகன்சி போயிட்டு தான் இருக்கு. நாங்க துபாயில எல்லா பிளேஸ்லயுமே பார்த்ததுல ஒரு சில கம்பெனில வேகன்சி போயிட்டு இருக்கு. எந்த மாதிரி கம்பெனில ரெகுலரா வேகன்சி போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். தமிழ்நாடு இந்தியாவில இருந்து ஜாப் அப்ளை பண்ணும்போது கம்பெனில ஒருவேளை அக்செப்ட் பண்ணாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்டர்வியூ உடனே வைப்பாங்க. ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்ல தான் இன்டர்வியூ நடக்கும். நீங்க எப்படி இங்க வருவீங்க சடன்லியா? வேற வழியே இல்லையா ப்ரோ? எப்படி ப்ரோ தமிழ்நாட்டுல இருந்து ஜாப் அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான வழியையும் நான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் நான் சொல்றேன்.